ரைட், வணக்கம். இந்த குரூப் 2 ஏ கவுன்சிலிங்கான போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸில் குரூப் 2 ஏல லெவல் 12 அப்படிங்கிற அந்த போஸ்ட்டில் லெவல் 12 இருக்கிற சேலரியில் ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸும் நல்லா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற துறையில் ஆடிட் இன்ஸ்பெக்டர், தணிக்கை ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து இருக்குது. அந்த போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 31 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெவல் 12 அப்படின்னா 35,600 பேசிக் பே 35,600 அப்படிங்கிறப்போ உங்கள் கையில் ஒரு 50,000, 51,000, 52,000 நீங்கள் போஸ்டிங் போடுற சிட்டியை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கான ஒரு நல்ல போஸ்ட்டு. ஈவன் நல்ல ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு அடுத்தது இதில் ஒரு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நல்லா இருக்குது. எல்எஃப் ஆடிட் 45 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ரைட், அப்போ இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எது மாதிரியான பணி நேச்சர், அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான பெஞ்ச்மார்க் இருக்கிற ஒரு துறை. இது மற்ற துறை மாதிரி ஏதோ ஒரு துறை வந்துச்சு போச்சு அப்படிங்கிற ஒரு துறை இல்லை. அதனால் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த துறை போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்குவோம். இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு துறை நேரடியாக தமிழ்நாட்டுடைய சமூக நீதியுடன் தொடர்புடைய ஒரு துறை. ஸோ சோசியல் ஜஸ்டிஸோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம். இந்த சொசைட்டி வேர் டிவைடட் பேஸ்ட் ஆன் த வர்ணாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா. அந்த சூத்ராங்கிறது இது 4 வர்ணம். இந்த 4 வர்ணாவுக்கு கீழே இருக்கிறவன் அவர்ணா, அவர்ணாஸ் எல்லாத்துக்கும் கீழே அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இந்த சொசைட்டியை படிநிலைகளாக பகுத்து வச்சுருந்தோம். த கிரேடட் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பகுத்து வச்சுருந்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒரு ஆலயத்தின் கருவறை வரைக்கும் போகலாம், அடுத்த பிரிவினர் இது வரைக்கும் போகலாம், அடுத்த பிரிவினர் இது வரைக்கும் போகலாம். சூத்திரர்கள், பஞ்சமர்கள் இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வெளியில் கடவுளை பார்க்குறது கூட பர்மிஷன் இல்லாத ஒரு காலம். அப்போ நீங்கள் வெளியில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் நம்ம 1920 தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சிக்கு வருவாங்க. அந்த நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் 1923 இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்காக ஒரு சட்டம் கொண்டுட்டு வருவாங்க 1923. அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர்கள் எம்சி ராஜா, ரெட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் மிக முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க. அவங்களோட முயற்சியினால் அந்த சமயத்தில் 1923 நீதி கட்சி அரசால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு சட்டம் கொண்டுட்டு வரும். அந்த சட்டத்தின்படி இதுக்கு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. போர்டு அப்படின்னா வாரியம், இந்து சமய வாரியம் அப்படிங்கிற மாதிரி 1925 ஒரு வாரியம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃப்ரீடம் அது ஒரு தனி துறையாகும். அது ஒரு கம்ப்ளீட் செட்டப் வந்தது 1960. அதுக்கு ஒரு கம்ப்ளீட் செட்டப் வரும். ஸோ இன்றைக்கி அந்த துறையின் அமைச்சர் மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு அப்படிங்கிறவர் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசின் ஒரு கொள்கை முழக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் திராவிடியன் மாடல் கவர்மெண்ட், இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, திராவிட மாடல் அரசுனா ஆன்மீகம் கோயிலுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினச்சா அப்படிலாம் இல்லை. அப்படின்னு பயங்கர ஆக்டிவாக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மினிஸ்டராக மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ எந்த மனிதர்கள் எல்லாம் கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு இருந்தாங்களோ அந்த மனிதர்கள் உள்ள சட்டப்பூர்வமாக நுழையலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கோயில்களை கொண்டுட்டு வந்தாங்க. ஏன் கோயிலுக்குள்ளே வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு தனித்துறை கொண்டுட்டு வந்தாங்கன்னா, கோயில்கள் தனியார்கிட்ட இருக்கிறப்ப, கோயில்கள் தனி மனிதர்கள்கிட்ட இருக்கிறப்ப, கோயில் செல்வாக்குமிக்க சமூக அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப அவங்க வச்சது தான் சட்டமாக இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நீதி கட்சி ஆட்சியில் கோயில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அதை நம்ம உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ படிப்போம். 1937 ராஜாஜி தலைமையில் ஆர் வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக நடக்கும். அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மிக முக்கியமான தலைவர் கக்கன் தான் காமராஜர் ஆட்சியில் மிகச்சிறந்த அமைச்சராக பணியாற்றியிருக்கார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இவ்வளவு பின்புலம் இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் இறைவனை தரிசிப்பதற்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே பல நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் போராடி அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டியது இருந்துச்சு. அது முதல்ல கொடுத்தது நீதி கட்சி. அதுக்கப்புறம் வந்தக்கூடிய அரசுகள் அதை படிப்படியாக முன்னேற்றிட்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் கீழே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 37,000 40,000 கோயில் பக்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
அப்போ ஒரு கோயிலுக்குள்ள உள்ள நீங்கள் நுழையிறீங்க, இந்த கோயில் தனியார் கோயிலா இல்லை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உள்ளுக்குள்ளே நுழையிறப்ப கோயிலில் நல்ல நடுநாயகமாக ஒரு பெரிய உண்டியல், அந்த உண்டியல் ஒரு பூட்டு போட்டு சீல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் கோயில் அப்படின்னு அர்த்தம். அது அரசின் உண்டியல், சீல் போட்டிருக்கும். அந்த சீலை வந்து அதிகாரிகள் முன்னிலையில், ஒவ்வொரு கோயிலையும் இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க முன்னிலையில் தான் திறப்பாங்க, அவங்க முன்னிலையில் தான் பூட்டுவாங்க. இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதை தாண்டி இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு துறையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நேராக ராவா ஒரு துறையை நான் நேராக சொல்கிறேன், இதில் இத்தனாயிரம் சம்பளம் கிடைக்கும், இத்தனை வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ கற்றல் அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறப்ப அது சம்மந்தமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னா எப்போவுமே அதை தெரிஞ்சுக்கணும், கூடுதல் தகவலாக. ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறதை தெரிஞ்சுக்கோங்க. 1952 இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடக்கிறப்ப ராஜாஜி முதலமைச்சர் ஆவார். ராஜாஜி முதலமைச்சர் ஆனவொடனே கொண்டுட்டு வந்த ஒரு முக்கியமான திட்டங்களில் ஒன்று குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அது இல்லாமல் அந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலை நேரத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போகணும், ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், மத்தியான நேரத்தில் அவங்க தந்தை செய்யக்கூடிய அந்த குலத்தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த சமயத்தில் தந்தை பெரியார் தீவிரமான அரசியலில் இருக்கிறாரு. அவர் திராவிடர் கழகத்தின் தலைவராக இருக்கிறாரு. திராவிடர் கழகம் தேர்தலில் பங்கேற்காத ஒரு இயக்கம், அவங்க எலெக்ஷனுக்கு போக மாட்டாங்க. அப்போ ராஜாஜி எதிர்த்து நீங்கள் எலெக்ஷனில் நின்று திராவிடர் கழகம் தந்தை பெரியாரால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்க எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க கொள்கை. அப்போ அந்த சமயத்தில் தந்தை பெரியார் எடுத்த தீவிரமான போராட்டம், அதே மாதிரி அன்னைக்கு அண்ணாவின் தலைமையில், பேரறிஞர் அண்ணா அவரோட தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் தலைமையிலான திமுக, பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம், இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக நடந்த பயங்கரமான எதிர்ப்பு போராட்டங்களால் வேற வழி இல்லாமல் 54 நம்ம மூதறிஞர் ராஜாஜி அவங்க வந்து அந்த போஸ்டிங்கிலிருந்து விலக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அதுக்கடுத்தது காமராஜர் யார் அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் சார்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கேள்வி வர்றப்ப தந்தை பெரியாரே பரிந்துரை செய்தது யார் அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே இருந்த காமராஜரை. நீங்கள் நல்லா அந்த முரண்பாட்டை பாருங்கள். தந்தை பெரியாருக்கு 1925 அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வருவார். காங்கிரஸை ஒழிப்பதே என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியில் வருவார். காங்கிரஸ் அவருக்கு தீவிரமான எதிரியாக எடுத்துகிட்டு இருந்த ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுற அளவுக்கு பெரியாருடைய போராட்டம் மீறியமாக இருந்து ராஜினாமா பண்ண வச்சிருச்சு. ஆனால் அதே கட்சிக்குள்ளே அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறப்ப ரொம்ப வெளிப்படையாக உங்கள் கட்சியிலிருந்து காமராஜரை நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தையில் சொல்லுவார், அவர் ஒரு பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லுவார். எந்த சமரசமும் இல்லாமல் தமிழர் நலனுக்காக போராடக்கூடிய தலைவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். அப்படி கொடுக்குறப்ப காமராஜர் அப்போ எந்த அரசியல் பதவியிலும் இருக்க மாட்டார். அப்போ அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு. பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். அப்போ தேர்தல் நின்றுனா குடியாத்தம் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வருது, அந்த தொகுதியில் நிற்கிறார் காமராஜர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்காக நிற்கிறார். அப்போ தந்தை பெரியார் தனக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு எதிரி கட்சி அப்படிங்கிறது கூட நினைக்காம மிக தீவிரமாக வேலை செஞ்சு, திராவிடர் கழகத்தோட மிக தீவிரமாக வேலை செஞ்சு அந்த தொகுதியில் தந்தை இப்போ காமராஜரை ஜெயிக்க வைக்கிறார். காமராஜரின் வெற்றிக்கு காங்கிரஸ் மட்டும் காரணம் இல்லை, அன்னைக்கு எதிரணியில் இருந்த பெரியாரும் அவருடைய வெற்றிக்காக வேலை செஞ்சார், அவரை ஜெயிக்க வச்சார். அப்போ அவர் ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கேட்பார் காமராஜர், நீங்கள் என்னுடைய வெற்றிக்கு இவ்வளோ தூரம் உதவி இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் திரும்ப அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அரசியல் பதவிகள் தர வேண்டாம், எனக்கு எந்த சகாயமும் பண்ண வேண்டாம், ஆனால் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஆட்சியின் கீழே உங்கள் அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குல்ல, கோயில்கள் எல்லாமே அந்த துறையின் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, அந்த துறையின் அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்ட நபரை நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு கேட்குறார். காமராஜர் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் உடனடியாக அந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து 1954 காமராஜர் தலைமையில் அமைஞ்ச அந்த முதல் அமைச்சரவையில் பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குவார். அந்த பரமேஸ்வரன் தான் இந்த பதவிக்கு வந்து அமர்ந்த முதல் தலித் அமைச்சர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து அமர்ந்த ஒரு அமைச்சர். ஸோ நம்ம தந்தை பெரியார் ஒரு விஷயம் சொல்லுவோம், தான் சாகும் வரையிலும் மூத்திர சட்டியை கையில் தூக்கி கொண்டு இந்த சாத்திர இழிவுகளை போக்க போராடியவர் பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பெரியார் கடைசி வரைக்கும் ஒரு அரசியல் பதவிக்கும் வரவில்லை. ஆனால் அந்த அரசியல் எப்படி நடக்கணும்னு தீர்மானித்தது தந்தை பெரியார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசியலின் மைய புள்ளியாக பெரியார் தான் இருக்கிறாரு.
என்ன சட்டம் வரணும், என்ன சட்டம் வரக்கூடாது, யார் முதலமைச்சராக இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய போராட்டங்கள் ரொம்ப வீரியமாகவும் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருந்துச்சு. மக்கள் பக்கம் ஒரு நின்று போராடினதால் அது எல்லாமே சாத்தியமாச்சு. அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னா, எந்த கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே நீங்கள் வந்து எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வரக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக இங்கே அடக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதை முறியடித்து ஒரே ஒரு உத்தரவின் மூலமாக அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தந்தை பெரியார் செஞ்சது. அதை செஞ்சு கொடுத்தவர் காமராஜர். ஸோ இது மாதிரி இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு பேக்ரவுண்டு, ரொம்ப நல்ல ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பரமேஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, இந்த பரமேஸ்வரன் யார் அப்படின்னா, பரமேஸ்வரன்கிறவர் எம்சி ராஜாவோட பேரன். மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு தமிழகத்தின் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் எம்சி ராஜா. அந்த எம்சி ராஜாவுடைய சொந்த பேரன் தான் பரமேஸ்வரன். ஸோ நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து எம்சி ராஜா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய பணிகள் செஞ்ச ஒரு நபர். அவருக்கு பின்னாடி அவரோட பேரன் தான் இந்த பரமேஸ்வரன். ஸோ ஒரு காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாடுபட்ட ஒரு தலைவரை மிகச்சரியான ஒரு பதவிக்கு கொண்டுட்டு வந்து வச்சது அப்படிங்கிறது பெரியாருடைய ஒரு பெரிய பங்களிப்பு. இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்டுக்கு வந்தோம்னா, இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தம் மூலமாக தான் கிடைக்கும். அந்த பூனா ஒப்பந்தங்கிறது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் நடந்த ஒரு ஒப்பந்தம். அந்த பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூனா பேக்டில் தாழ்த்தப்பட்டோர் சார்பாக அம்பேத்கர் கூட சேர்ந்து கையெழுத்து போட்ட அந்த சிக்னேட்டரி யார் தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னா எம்சி ராஜா. அந்த எம்சி ராஜாவோட பேரன் தான் பரமேஸ்வரன். எந்த கோயிலில் ஒரு கோயிலுக்கு வெளியே நின்று கடவுளை தரிசிக்கணும்னு தடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து அந்த கோயில்கள் அத்தனையையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு துறையின் அமைச்சராக பரமேஸ்வரன் வந்தார். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது இது வெறும் துறை மட்டுமல்ல, இது சமூக நீதியுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு துறை. அப்போ அந்த துறையில் ஒரு போஸ்ட் இருக்குது. நாம் இப்போ தான் அந்த போஸ்ட்டுக்கே வரோம். ஸோ இந்து சமய அறநிலையத்துறையில் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டு 31 போஸ்ட் இருக்குது. அந்த 31 போஸ்ட்டு நல்ல பே ஸ்கேல், பே லெவல் 12. ஓகே, அப்போ இந்த துறையில் இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதால அந்த காலத்தில் கோயில்கள் எல்லாமே பெரிய பெரிய ராஜாக்களால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு கோயிலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் நிலம்னு அபரிமிதமான நிலம் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற கோயிலெலாம் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்ப தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய கோயிலில் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறைக்கு சமமாக, வருவாய்த்துறை தான் நிறைய நிலம் வச்சிருக்கிற துறைன்னு சொல்லுவோம், அதே அளவுக்கு சமமான நிலம் அதிகப்படியாக கையில் வச்சிருக்கிற ஒரு துறை அப்படிங்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. அப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்லேருந்து நிறைய வேளாண்மை செய்கிறாங்க. பயிர் விளைச்சல் இருக்குது, அதுக்கான அறுவடை இருக்குது, அதுக்கான வருமானம் இருக்குது. கோயில் சார்பாக இருக்கக்கூடிய அந்த நிலங்களில் அறநிலையத்துறையை நிறைய கடைகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைகள் மூலமாக நிறைய வருமானம் வருது, அது மூலமாக நிறைய வாடகை வருது. அறநிலையத்துறை சார்பாக நிறைய கல்லூரிகள் இருக்குது, தமிழ் கல்லூரி, அது மாதிரியான கல்லூரிகள் இருக்குது, ஏழை மாணவர்கள் பயில்வதற்கான பள்ளிகள் இருக்குது. இதெல்லாமே அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் மிகப்பெரிய அளவில் உண்டியல் வசூல் இருக்குது. இவ்வளவு ரெவன்யூ சோர்சஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருது. அப்போ இவ்வளோ ரெவன்யூ சோர்சஸ் உள்ள ஒரு துறைக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த துறையின் சார்பாக வரக்கூடிய வரவு செலவு எல்லாமே சரியாக நடக்குதா? இப்போ பழனி கோயிலில் என்ன வருமானம், என்ன செலவு, பக்தர்கள் மூலமாக அந்த நன்கொடை எவ்வளோ, உண்டியல் வருமானம் எவ்வளோ, காணிக்கை எவ்வளோ, சிறப்பு பூஜைகளுக்கு எவ்வளோ, வேறு தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு எவ்வளோ கட்டணும், அப்போ இவ்வளோ, இது மாதிரியான பல விஷயங்கள்லேருந்து நமக்கு வருமானம் வருது. அந்த வருமானம் எல்லாமே எவ்வளோ வந்துச்சு? இந்த வருமானத்திலிருந்து கோயிலின் அறங்காவலர் குழுவுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, பூசாரிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, மீதி இருக்கிற நிர்வாக செலவுகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஊதியத்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, பராமரிப்புக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, இதெல்லாம் செலவு. அப்போ அரசின் கோயில்கள் மூலமாக வரக்கூடிய வரவினம், இதிலிருந்து போகக்கூடிய செலவினம், இது ரெண்டையும் சரி பண்ணி ஒவ்வொரு கோயிலையும் ஆடிட் பண்ணணும். அந்த வேலை தான் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான பணி. ஆன்மீக நாட்டம் இருக்கிற ஆன்மீக அன்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பணி. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலில் வேலை கிடைக்கும். அந்த கோயிலில் ஒரு நல்ல மரியாதையான ஒரு பதவி, ரொம்ப அருமையான ஒரு வேலை, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து வேலை செய்யலாம். சரி, அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன சார் வேலை அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்ட் கொடுத்துருக்குறோம், 10 கடைகளை கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க சரியாக பீரியாடிக்கலாக அந்த ரெண்ட்டை கரெக்டாக வாங்கியிருக்கிறோமா,
அப்போ அந்த ரெண்டோட ஹைக் இருக்கும், பீரியாடிக்கலாக அந்த ரெண்டு ஹைக், அதுக்கான வாடகை உயர்வு சரியாக நம்ம செஞ்சுருக்கிறோமா, அரசுக்கு எதுவும் நிதி இழப்பை ஏற்படுத்தாமல் சரியான முறையில் அது நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த வருமானத்தின் மூலமாக செலவு செய்யக்கூடிய பணம் சரியான நோக்கத்துக்காக செலவு செய்யப்பட்டிருக்கா, அதில் எதுவும் ஏதாவது தப்பாக நடந்திருக்கா, தப்பான கணக்கு எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி கோயிலில் ஒவ்வொரு சாமிக்கும் நிறைய நகை இருக்கும், அந்த சாமிக்குன்னு சில சொத்து இருக்கும், அந்த சொத்துக்கள் எல்லாமே சரியாக பராமரிக்கப்படுதா, பயன்படுத்தப்படுதா, ஏதாவது தனிநபர் கையில் அது ஏதாவது ஆக்கிரமிப்புக்குள்ளே உள்ளே போயிருதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். கிளியர்? ரைட். இது எல்லாமே ஒரு ஆடிட் இன்ஸ்பெக்டராக நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை. ரைட். இதில் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆடிட் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் நீங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப் இல்லை. இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கான பாஸ் யாருன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறையின் கீழே தான் நீங்கள் வருவீங்க. ஆனால் பணிபுரியும் துறை இந்த இந்து சமய அறநிலையத்துறை. அவ்வளோதான். இதுதான் அதில் நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதனால் நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃபாக இருக்க மாட்டீங்க, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட நிதித்துறையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியாளராக நீங்கள் வேலை செய்வீங்க. அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, இந்த பணிக்கு கிறிஸ்தவர்களோ முஸ்லீமோ போக முடியாது. நீங்கள் பிறப்பால் இந்துவாக இருக்கணும். உங்கள் சான்றிதழ் படி நீங்கள் இந்துவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆடிட் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், நீங்கள் நாளைக்கு செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் யாராவது கிறிஸ்டியன் முஸ்லீம் நண்பர்கள் இந்த வேலைக்கு போகலான்னு நினச்சா அந்த விதிப்படி அதில் நம்ம போக முடியாது. அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ நம்ம ஆடிட் இன்ஸ்பெக்டராக இருக்கிறோம். ஆடிட் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துட்டு இதில் என்ன சார் ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னா, ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்தது ஆடிட் சூப்பரண்டென்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் வரும். குறைந்தபட்சம் 10 வருஷம் ஆகும். ஆடிட் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆடிட் சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சீனியாரிட்டி படி குறைந்தபட்சம் 10 வருடங்கள் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு. அதுக்கு அடுத்தது ஆடிட் ஆஃபீஸர், அதுக்கு அடுத்தது ரீஜினல் ஆடிட் ஆஃபீஸர், அதுக்கு அடுத்தது டெப்புடி சீஃப் ஆடிட்டர், அதுக்கு அடுத்தது சீஃப் ஆடிட்டர். இதுதான் இதோட ஹையரார்கி. இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கே மினிமம் இட் டேக்ஸ் 10 இயர்ஸ் அப்படிங்கிறது. ரைட். அப்போ இதுதான் இந்த பணிங்க. இந்த பணியோட நேச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வரவு செலவு கணக்குகளை அறநிலையத்துறையின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் வரவையும் செலவையும் சரிப்படுத்தி நம்ம ஆடிட் பண்ண போகிறோம். அதையே அரசுக்கு அறிக்கையை நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் நமக்கான வேலை. அப்போ இந்த வேலை யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீக அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு பணி. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பழனி கோயிலில் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா, என்னைக்காவது வர பயணி மாதிரி இல்லாமல் அன்றாடம் நீங்கள் முருகனை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் இருக்கும். ஸோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வேலை. பெண்களுக்கு இது மிகச்சிறந்த பணி. அப்புறம் இந்த ஆடிட்டில் தான் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆடிட்டுக்கு நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அது 2 நாள்லேயே அந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 நாள் உங்களுக்கு கொஞ்சம் லெஷர் டைம் கிடைக்கும். ஸோ குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு சிறந்த பணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்த தேர்வுகளை எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கான நேரத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது கொடுக்கும். அரசியல் தலையீடு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நிலம் சொத்து அப்படின்னு வந்துட்டாவே நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் தனிநபர்களின் அத்துமீறல் ஆக்கிரமிப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க கூடயும் நம்ம கொஞ்சம் அந்த விஷயங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம். நமக்கு சப்போர்ட் இருக்கும், ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு பெரிய கோயில் 1000 ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் சரியாக தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா அது குத்தகைக்கு எடுத்து ஒரு காசு கொடுத்துருப்பாரு, கொடுக்காம இருப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீல் பண்ண வேண்டிய இடத்துல இருப்போம். அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் இந்த அரசியல் தலையீடுகளும் இந்த பணியில் உள்ளே இருக்கும். அதையும் நம்ம சமாளிக்கணும். அதுக்கு அடுத்தது சொந்த மாவட்டத்தில் வேலை செய்யலாமா அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பணி. அண்டு ப்ரொமோஷன் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப அது மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, வாய்ப்பு குறைவாக இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 10 வருடம் ஆகும் உங்களோட முதல் ப்ரொமோஷன் வரத்துக்கு. அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கும். அப்போ இந்த மக்களுக்கு நான் நேரடியாக சேவை செய்யணும், ஒரு வருவாய்த்துறையில் செய்கிற மாதிரி, ஒரு ஊரக வளர்ச்சி துறையில் செய்கிற மாதிரி, குறைந்தபட்சம் பதிவுத்துறையில் செய்கிற மாதிரி மக்களுடன் நேரடியாக நான் கலந்து வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் மக்களை பார்ப்பீங்க, ஆனால் வேலைக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ உங்களுக்கு பீப்புள் ஓரியன்ட் ஜாப் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக உங்களோட செல்ஃப் ஜாப். உங்களுக்கு சொந்தமாக ஒரு பணியை ஒதுக்கியிருக்கிறாங்க, நீங்கள் ஆடிட் பண்ணணும், ஆடிட் பண்ணுறத ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு முக்கியமான வேலை. ஸோ இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது, உங்களுக்கு எங்கேயாவது டெப்யூட் பண்ணி கொஞ்சம் தூரமாக இருக்கிற கோயில்லையோ எங்கேயாவது ஆடிட் போட்டாங்க அப்படின்னா
கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நம்ம சொந்த ஊர் ஒரு ஊரில் இருப்போம், ஈரோட்டில் இருப்போம், சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு உங்கள் ஒரு டியூட்டி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கும். அது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ராபேக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பணிக்கு செல்பவர்களுக்கு கட்டாயம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ஒரு சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஆடிட் அப்படிங்கிறப்ப முழுக்க ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப இனிஷியல், ரைட். ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து இந்த துறை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படுறப்ப கண்டிப்பாக இந்த துறை சுருங்காது. இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது, அந்த பதவியெல்லாம் அவ்வளோதான். அந்த துறை கிட்டத்தட்ட லிக்விடேட் பண்ணிட்டாங்க. 20 மில் இருந்த இடத்துல இன்றைக்கி வெறும் 6 மில்லு தான் இருக்குது, 14 மில்லை லிக்விடேட் பண்ணிட்டாங்க. அந்த துறையெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத துறை. ஆனால் ஹெச்ஆர்என்சி துறை வளர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை. அப்போ இந்த துறை மேலும் மேலும் வளர்கிறப்ப, கூடுதல் பணியிடம்லாம் வர்றப்ப, அப்போ இந்த ப்ரொமோஷனில் இருக்கிற அந்த சின்ன லேகிங்கும் சரியாகி உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரொமோஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்து சமய அறநிலையத்துறையில் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த பதவியை பற்றின ப்ரோஸ் கான்ஸ், இதனோட டியூட்டி நேச்சர் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு உங்கள் மனம் ஒப்பி இந்த பணி நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் மகேசன் கூடவே பணி செய்யக்கூடிய ஒரு பணி. கடவுள் கூடவே நீங்கள் நேரடியாக வேலை செய்கிறீங்க. கடவுளுக்கே நீங்கள் தான் கார்டியன் மாதிரி இருந்து கடவுளுடைய சொத்துக்களை பாதுகாத்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு வேலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அவருக்கு கணக்கு பிள்ளை, கடவுளின் கணக்கு பிள்ளை தான் நீங்கள் எல்லாருமே. அதனால் இந்த வேலையில் உங்களுக்கு சரியாக இருக்கும், உங்களோட நேச்சருக்கு இது பொருந்தும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். குரூப் 2A நல்ல ஒரு சம்பளம் தரக்கூடிய பதவியும் கூட. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு 31 வேக்கன்சி, அதனால் நிறைய பேருக்கு இந்த பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க இந்த துறை எடுத்துக்கலாம்.